வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அதிர்ச்சி அளிக்கும் செம்மணி புதைகுழி, மேலும் 2 சிறு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அடையாளம். உயர்தர பரீட்சை தொடர்பான மனு, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பிரச்சனை என்றால் வெளியேறு, அர்ச்சுனாவின் கருத்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆவேசமடைந்த பிரதிநிதிகள். அதிக வெப்பத்தால் காட்டுத்தீ அபாயம் அதிகரிப்பு, 5 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. 72,000 தொட்ட டெங்கு தொற்றாளர்கள், இதுவரை 49 பேர் உயிரிழப்பு. கொழும்பில் 2 கோடி போதைப்பொருளுடன் பிரபல பாடசாலை ஆசிரியை கைது. யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டிக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தம்பதிக்கிடையே மோதல், தலையிட்டவரால் அடித்து கொலை செய்யப்பட்ட கணவர், மனைவி படுகாயம். கதிர்காமம் நோக்கிச் சென்ற பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள், இளம் குடும்பஸ்தர் பலி. ட்ரம் நிர்வாகத்தின் ICC தடைகளுக்கு எதிராக புதிய வழக்கு, மனித உரிமை அமைப்புகள் அதிரடி. அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் மாயம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 2 சிறு குழந்தைகளின் எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 3ஆம் பகுதி நேற்று இடம்பெற்றது. இதன்போது புதிதாக சிறிய குழந்தைகள் 2 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை மேலும் 2 எலும்பு தொகுதி எச்சம் குவியல்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. இருப்பினும் நேற்று புதிதாக மனித எலும்பு தொகுதிகள் எதுவும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டிற்கான காப்போத உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்து உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது குறித்து உத்தரவு இந்த மாதம் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவ மாணவிகள் குழுவொன்றால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று அழைத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனுதார் தரப்பு மற்றும் சட்டம் அதிபர் தரப்பால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பரபரப்பை தொடர்ந்து கூட்டம் பாதியிலேயே இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திருவையாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தென்னை செய்கை திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அத்துடன் அந்த திட்டத்தில் தென்னை நாற்று விநியோகம் மற்றும் நடுகை நடவடிக்கையில் முறைகேடு இடம்பெற்றதாக அர்ச்சுனா குற்றம் சாட்டியதோடு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் செயற்பாட்டை விமர்சித்தார். அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த இடத்திலிருந்து வெளியேறினார். பின்னர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட சில தரப்பினருக்கிடையில் வாய் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் நிலைமை மேலும் பதற்றமடைந்ததை தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களைத் தொடர்ந்து பல்வேறு அரசு திணைக்களங்களின் அதிகாரிகளும் கூட்டத்திலிருந்து வெளியேறியதால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாதையிலே இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலவுகின்ற அதிக வெப்பநிலையின் காரணமாக பதுளை, மொனராகலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திம பாலகும்புர வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த 3 மாவட்டங்களுக்கு மேலாக அனுராதபுரம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை காரணமாக காட்டுத்தீ பரவும் அபாயம் காணப்படுகிறது. இதனிடையே நக்கல்ஸ் வனப்பகுதியின் ஹின்னஸ்கிரிய பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவியிருந்த காட்டுத்தீ தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேவேளை உலக நாடுகளை தாக்கும் எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இலங்கையின் வானிலையிலும் தற்போது உணரப்பட தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய காலநிலை முன்னறிவிப்பின்படி தற்போது பலவீனமான நிலையில் காணப்படுகின்ற எல்னினோவினுடைய தாக்கம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் 80% அதிகமாக தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிகமான வெப்பநிலை மற்றும் வறட்சி நிலை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் உரிய அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின்படி இந்த ஆண்டு இதுவரை பதிவான டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை 72,430 அதிகரித்துள்ளது. நேற்று மொத்தம் 1,195 டெங்கு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 17,051 டெங்கு தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மேற்கு மாகாணத்தில் அதிகமாக 38,160 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
தெற்கு மாகாணத்தில் 11,274 வழக்குகளும், சபரகமுவ மாகாணத்தில் 6,073 வழக்குகளும், மத்திய மாகாணத்தில் 6,026 வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலையின் ஆசிரியை ஒருவரும் அவரின் கணவரும் 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் மாதம்பிட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. கொழும்பு வடக்கு பிரதேச புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது கணவரிடமிருந்து 1.6 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும், மனைவிடமிருந்து 149.150 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. மொதர மயூர் என்று அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரின் ஆதரவாளர்களாக இவர்கள் பணிபுரிந்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாளிகாக்கந்த நீதவான் நீதிமன்றின் உத்தரவின்படி மனைவி 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு இருவரும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவருடைய பாட்டி டெய்சி போரஸ் ஆகியோருக்கு எதிராக பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஆகஸ்ட் 31 விசாரணைக்கு அழைக்க முந்தைய கலந்தாய்வுக்காக அழைக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு உத்தரவிடப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி ஆஸ்வால்ட் பெரேரா நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்வுக்கான திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார். அப்போதைய வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியான டெய்சி போரஸ் தொடர்பான அரசு தரப்பின் நிலைப்பாட்டையும் குற்றப்பத்திரிகையில் செய்யப்படும் திருத்தங்களையும் அப்போது அவர்களுக்கு தெரிவிப்பதாக அரசு சட்டத்தரணி இதன்போது தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பிகாரை சந்திப்பகுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் ஒன்றில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 14ஆம் தேதி இரவு தம்புள்ளை விகாரை சந்தையில் அமைந்துள்ள கடையறைகளில் தற்காலிகமாக வசித்து வந்த இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் முற்றியுள்ளது. இதன் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றதாக தம்புள்ளை போலீசார் தெரிவித்தனர். முதலில் ஒரே வீட்டில் வசித்து வந்த தம்பதியினரிடையே மோதல் ஏற்பட்டது. அதன்பின் அருகில் இருந்த வீட்டில் வசித்து வந்த நபர் இந்த மோதலில் தலையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மருதமுனை பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் உயிரிழந்தார். மருதமுனை பகுதியில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றது. கதிர்காமன் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். உயிரிழந்தவர் ஜெயராமன் ஜெகதீஸ்வரன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வந்ததோடு கல்லடி இசை நடன கல்லூரி வீதியைச் சேர்ந்தவர் என்றும் திருமணத்தின் பின் தற்போது பாண்டிருப்பு பகுதியில் வசித்து வந்தவர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். நெதர்லாந்தின் த ஹேக் நகரை தளமாக கொண்டியங்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள பொருளாதார தடைகள் அமெரிக்க குடிமக்களின் அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை பறிப்பதாக கூறி அமெரிக்க நீதிமன்றத்தில் புதிய வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்ட டான் மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு எதிரான வரியை செலுத்துவோர் கூட்டணி ஆகிய அமைப்புகள் இணைந்து புதன்கிழமை இந்த வழக்கை தொடுத்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹேலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணைக்கு பதிலடியாக கடந்த 2025 பிப்ரவரி ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகம் ஐசிசி அதிகாரிகள் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. இந்த தடைக்கின் கீழ் ஐசிசி வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஆதாரங்களை வழங்கிய சில பாலஸ்தீன அமைப்புகள் மட்டுமன்றி பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கான ஐநா சிறப்பறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் ஆகியோரும் குறிவைக்கப்பட்டனர். சர்வதேச நீதிமன்றத்திடமோ அல்லது வெளிநாட்டு உரிமை ஆர்வலர்களிடமோ அமெரிக்கர்கள் தொடர்பு கொள்வதையும் தங்களின் கருத்துக்களை பகிர்வதையும் இந்த தடைகள் தடுப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மியன்மார் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் ரோஹிங்கியா ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்ததன்படி இந்த விபத்தில் மியன்மாரிலிருந்து தப்பி வந்த ரோஹிங்கியா எதிரிகள் குழுவினர் ஈடுபட்டனர். நிலவிய மோசமான வானிலை மற்றும் கடலின் கொந்தளிப்பான தன்மை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் கப்பல் அதிக சுமையுடனும் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்ததால் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. ரோஹிங்கியர்கள் என்பவர்கள் பங்களாதேஷ் எல்லையை ஒட்டியுள்ள மியன்மாரின் ரஹைன் மாநிலத்தில் வசிக்கும் ஒரு முஸ்லிம் சிறுபான்மையினர் என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.